இந்த நெல் வந்து சென்ற ஆண்டு நம்ம கைக்கு கிடைச்சிங்க. சரி. கிடைச்சது வந்து 150 கிராம். சரி. இந்த 150 கிராம் நெல்லை வந்து பாருங்க, இப்போ ஒரு 75 குழியில் நட்டுருக்கேன். வெறும் 150 கிராம் நெல்லை கொண்டு வந்து 75 குழியில் ஒத்த நாட்டு முறையில் நட்டுருக்கேன். இந்த இதுக்கு பேர் வந்து இழுப்பப்பூ சம்பா. சரி. இது என்ன இதில் மருத்துவ குணம் சொல்றாங்கன்னா, எப்படியாப்பட்ட இடுப்பு வலி என்ன வழியா இருந்தாலும் இது வலியை உடம்பு வலியை எடுக்கக்கூடிய இது ஒரு மருத்துவ குணம் இதில் இருக்கு. இதை வந்து மருத்துவ சித்தாவில் நிறைய பயன்படுத்துறாங்க. இதுவும் வந்து சித்தாவுக்கு வந்து 200 கிலோ வந்து 200 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம விவசாயிகள் வந்து இதை வந்து சாப்பாடு நம்ம வந்து உணவாக பயன்படுத்தலாம். இதை யாருக்கு அதிகமாக பயன்படுத்த சொல்றாங்கன்னா, நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு, சிகிச்சை பெறவங்களுக்கு இதில் வந்து கஞ்சி வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு 140 நாள். இது வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 27 மூட்டை, ஒரு 30 மூட்டைக்கு நெருங்கி விளையுது. 30 மூட்டை குறையாம விளைஞ்சது. இதுக்கு வந்து எதுவுமே இதில் என்னன்னா, இந்த ரகம்லாம் எந்த விதமான ரசாயன வரும் பூச்சிக்கொல்லி வரும் கேட்கறதில்ல. இது என்ன கேட்குதுன்னா, இது எதுவும் கீழே இருந்தால் எடுத்துக்கிறேன். இது இல்லை நம்ம ஆசைப்பட்டு கொஞ்சம் அதிகமாக மாசம்னா பஞ்சகவியாக மூலிகை பூச்சி வெட்டியை கொடுத்தாலே போருமான நிலைப்பாட்டில் இதெல்லாம் வருது. அந்த களையெல்லாம் அமுக்கிட்டு இது மேலே வந்துடும். இந்த வயலில் பாருங்க, எந்த களையும் இருக்காது. களையெல்லாம் இருக்கு. என்ன காரணம்னா களை எடுக்கல. இது என்ன, களையெல்லாம் அமுக்கிட்டு மேலே வரக்கூடிய ஒரு ரகம். என்னன்னா, பொதுவாக நம்ம விவசாயி தப்பா பண்ணிட்டு களை எடுக்கணும். களை என்பது விவசாயம் அது ஒரு துணையான உள்ளதுதான். களையை எப்போ எடுக்கணும், களை வந்து பயிர் வளர்ந்துட்டுனா, பயிர் மேலே உயரம் வளர்ந்த உடனே சூரிய ஒளி களை கிடைக்காது. சூரிய ஒளி கிடைக்கலன்னா ஆட்டோமேட்டிக் செத்து அப்படியே உட்காந்துரும். ஆனால் அது தெரியாமல் நம்ம விவசாயி உடனே அதை பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால், நம்ம இயற்கை விவசாயத்தில் நம்ம விவசாயம்லாம் களையை பிடிக்க வயலில் போட்டு மிதிப்பாங்க, களையை பிடிக்க மாட்டாங்க. களையை மீச்சு வர பழக்கம் தான் நம்ம வந்து கடைப்பிடிச்சிருக்கோம். களையும் கூட உரம் தான் அப்படின்னு நிலைப்பாடு நம்ம பார்த்துருக்கோம்.